வணக்கம். அன்பு தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் உங்கள் பாதம் பணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தலிலே மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அனைத்து சட்டசபையினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார். இது எதிர்க்கட்சிகளும் பலதரப்பட்ட மக்களும் பலதரப்பட்ட தலைவர்களும் இதை எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். கார் கொடுப்பதில் ஒரு தவறும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. காலத்தில் இன்றைக்கி ஒரு கார் ஒரு எம்எல்ஏக்கு தேவைப்படுது. சில பேருக்கு கார் இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால் கார் கொடுக்கணும் அவர் தீர்மானம் பண்ணியிருக்காரு. ஏழ்மையான வறுமையான குடும்பத்திலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கோ அல்ல தொகுதியினுடைய சில குறைகளை பார்வையிடுவதற்கோ அவருக்கு அத்தியாவசியமாக கார் தேவைப்படுகிறது. ஒரு பஞ்சாயத்தினுடைய தலைவர் கார் இல்லாமல் இருக்க முடியல. ஒரு ஒன்றிய தலைவர் கார் இல்லாமல் இருக்க முடியல. ஒரு மாவட்ட தலைவருக்கு அத்தியாவசியமாக கார் தேவைப்படுது. அப்படிங்கும்போது அந்த ஒரு நோக்கத்தை அறிந்து அவர் அந்த செய்திருக்கிறார். அதாவது காரை தமிழ்நாட்டுக்காண்டி அவர் உழைக்கணுங்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்துட்டார். அவருக்கு கார் இல்லை. கார் வாங்கணுங்கிற எண்ணம் மனதில் இருக்கும்போது அவர் வேறு ஒரு தவறான வழியில் அவர் பாதையை திருப்பிவிடக்கூடாது. ஒரு காரு ஒரு வழியினுடைய சுகபோக வாழ்க்கைக்கு தேடும்போது தான் அந்த கண்டிப்பாக அந்த ஒரு தவறை செய்ய வைக்க வேண்டும். ஒரு தவறு செய்ய மனதுக்கு தூண்டல் ஏற்படுகிறது. அது இன்றைக்கி எவ்வளவு நேர்மையாக இருந்தாலும் எவ்வளவோ ஒரு மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்றாலும் தன்னுடைய பொதுநலமும் தன்னுடைய வறுமையும் தன்னுடைய தாழ்ந்த இடத்தையும் அவர்கள் சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதும் போது அவர் தவறுகளை ஏற்படுத்தலாம். இன்றைக்கி கார் கொடுத்துருக்கிறாரு. 1 லட்ச ரூபா சம்பளம் இருக்குது. கண்டிப்பாக இந்த இரண்டும் அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும். அவர்கள் தவறு செய்யாத வழியில் அவரை நடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு தொலைநோக்கு சிந்தனையில் கூட செய்திருக்கலாம். நான் இதற்கு மாறாக ஒரு கருத்தை சொல்கிறேன். கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மாறி அரியணை ஏறியவுடன் எத்தனை ஆயிரம் கார்கள் இந்த தமிழகத்திலே நேர்மையாக என்று முதலமைச்சர் கார் கொடுப்பதை தவறு என்று சொல்கிற திராவிட முன்னேற்ற கழகம் குறுக்கு வழியிலே சம்பாதித்து ஆட்சி அதிகாரத்தால் பல ஆயிரம் கார்கள் இங்கு புக்கு செய்யப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அடிப்படை அதை கடைத்து ஓடி தொண்டனுக்கு கூட கார் வாங்கக்கூடிய சக்தியை ஏற்படுத்தி இந்த சமுதாயத்தில் எந்த அளவில் கொள்ளையடித்து அந்த கார்களை வாங்கியிருக்காங்கன்னு இன்றைக்கி வெளிப்படையை சொன்னால் அந்த கார் கொடுப்பது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை. ஒரு பஞ்சாயத்தினுடைய தலைவராக இருக்கவர் பல கோடி ரூபா அடித்து காரு பங்களான்னு வசதி வாய்ப்பை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு எம்எல்ஏ இருக்கவர் அந்த தொகுதியினுடைய மேம்பாட்டை ஒரு வளர்ச்சிக்கோ இல்லை அந்த தொகுதியை பார்வையிடுவதற்கோ குறைகளை கேட்பதற்கோ கார் அத்தியாவசியம் தேவைப்படுது. ஒரு கார் இல்லை, ஒரு வாடகைக்கு ஒரு காரை வாங்க முடியும், எடுத்தால் அதுக்கு வாடகை கொடுக்கணும். எல்லா வகையிலையும் ஒரு